ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிகினர்ஸ் கூட இந்த மாதிரி லட்டு செய்ய ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாகவே வரும். இதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். கரைச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஊறணும். இப்போது வானலில் எண்ணெய் சூடாயிடுச்சு. பூந்தி பொரிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. அதில் ஒரு மாவு அள்ளி ஊற்றிட்டு தேய்ச்சி விட்டோன்னா இந்த மாதிரி பூந்தி பொரிஞ்சு விழுவும். இது கரெக்டான ஷேப்பில் தான் பொரிஞ்சு வரணும்னு இல்லை. அதனால் நீங்கள் மாவு ஊற்றிட்டு கொஞ்சம் தேய்ச்சி விட்டிங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த சின்ன சின்ன சந்துக்குள்ளார மாவு விழுந்து பூந்தி பொரிய ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி போட்ட உடனே கலக்கி விடாதீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எடுத்துடலாம். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்கள். ஒரு பவுலில் எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த பூந்தி ஒரே சைஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சின்னதும் பெருசுமாக கூட இருக்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 கப்பு சர்க்கரை அளவுக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு சிம்மில் வச்சுக்கலாம். சர்க்கரை நல்லா கரையணும். வாசனைக்காக ஏலக்காய் பொடி தட்டி போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் போட்டுக்கலாம். இப்போ ஃபுட் கலர் வேணும்னா போட்டுக்கோங்க. ஆப்ஷனல் தான். வேண்டான்னா அப்படியே விட்டுருங்க. இப்போ பூந்தி பொரிஞ்சது இல்லைங்களா, அதுவும் நம்ம மிக்சியில் போட்டு 1 பாதியமாக அரைச்சிக்கலாம். அதனால தான் நான் ஒரே மாதிரி ஷேப் இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொன்னேன். அதனால் இதை ஒரே ஒரு சுற்று 1 பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது. இப்போ நமக்கு சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பாகு பதம்லாம் எதுவும் இல்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சி அந்த பிசுப்பு தன்மை இருந்தால் போதும். இதில் கொட்டி இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, இந்த பூந்தியை இதில் கொட்டி கலந்து விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சூட்லேயே கொஞ்சமாக முந்திரி திராட்சை போட்டுக்கோங்க. நீங்கள் தனியாக வறுத்தும் போட்டுக்கலாம், இல்லை இந்த சர்க்கரை பாகோட சூட்லேயும் போட்டுட்டும் நம்ம கலந்து விட்டுடலாம். அதுலேயே நம்ம ஆல்ரெடி நெய் போட்டிருக்கிறதுனால நல்ல வாசனை வரும். நெய் ஒரேடியாக போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், சர்க்கரை ஸோ கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் அந்த பபிள்ஸ் வர அளவுக்கு சூடு பண்ணிக்கிட்டால் போதும். சர்க்கரை பாகு கொஞ்சம் ஆறிடுச்சு, அதனால் நான் திருப்பியும் சூடு பண்ணேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பூந்தி இருக்குது இல்லைங்களா, அதையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டே இருங்க. இதோட சூடு கொஞ்சம் ஆறினோடனே கை பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. அப்படி நெய் இல்லைன்னா சில்லு தண்ணியில் கூட கையை நனைச்சிக்கோங்க. இப்போ லட்டு பிடிச்சிடுங்க. அழுத்தி அழுத்தி பிடிச்சிக்கோங்க. தேங்க்யூ.